MS டோனி தன்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட இப்படி நடந்துக்கிறது சரியா தப்பான்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டோனி ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் மறக்காம தட்டி விட்டுக்கோங்க. நம்ம தல டோனி கிரவுண்டுக்குள்ள விளையாடும் போது பாத்தீங்கன்னா சில வெறித்தனமான ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு முறையாச்சும் தொட்டு பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி கிரவுண்டுக்குள்ள எதிர்குதிச்சு உள்ள ஓடி வந்துருவாங்க. அப்படி உள்ள வரவரோட ஃபேன்ஸ் கிட்ட அன்பா பேசி திரும்ப அந்த கிரவுண்ட் விட்டு வெளியே அமுச்சு விட்டுருவாரு. ஆனா 2019 இந்தியா வர்சஸ் நியூசிலாந்துக்கு மேட்ச் நடக்கும் போதும் அதே மாதிரி டோனி ஃபேன் ஒருத்தர் கிரவுண்டுக்குள்ள எதிர்குதிச்சு ஓடி வந்து டோனியோட காலிலே விழுந்திருப்பாரு. ஆனா டோனி பாத்தீங்கன்னா அவரோட கையில அந்த பிளாக் நோட் பண்ணது மட்டும் இல்லாம உடனே அந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து அந்த ஒரு பிளாக் தன்னோட கால்ல படுறதுக்கு முன்னாடியே கையில வாங்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் டோனி அந்த ஒரு பர்சனை திரும்பி கூட பார்க்காம போயிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா டோனி ஃபேனா இருக்கிற நம்ம எல்லாம் அது ஒரு கொடியா தான் பார்த்திருக்கோம். ஆனா டோனி அதை தன்னோட நாட்டோட கொடியா பார்த்திருக்காரு. சரி, ஓகே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கறேன். உங்களை எத்தனை பேருக்கு நம்ம இந்திய நாட ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல ரெட்டை போடுங்க. பார்க்கலாம் எவ்வளவு பேருக்கு நம்ம இந்திய நாட்டு மேல அன்பு அதிகமா இருக்குதுன்னு. MS டோனி தன்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட இப்படி நடந்துக்கிறது சரியா தப்பான்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டோனி ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் மறக்காம தட்டி விட்டுக்கோங்க. நம்ம தல டோனி கிரவுண்டுக்குள்ள விளையாடும் போது பாத்தீங்கன்னா சில வெறித்தனமான ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு முறையாச்சும் தொட்டு பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி கிரவுண்டுக்குள்ள எதிர்குதிச்சு உள்ள ஓடி வந்துருவாங்க. அப்படி உள்ள வரவரோட ஃபேன்ஸ் கிட்ட அன்பா பேசி திரும்ப அந்த கிரவுண்ட் விட்டு வெளியே அமுச்சு விட்டுருவாரு. ஆனா 2019 இந்தியா வர்சஸ் நியூசிலாந்துக்கு மேட்ச் நடக்கும் போதும் அதே மாதிரி டோனி ஃபேன் ஒருத்தர் கிரவுண்டுக்குள்ள எதிர்குதிச்சு ஓடி வந்து டோனியோட காலிலே விழுந்திருப்பாரு. ஆனா டோனி பாத்தீங்கன்னா அவரோட கையில இருந்து அந்த பிளாக் நோட் பண்ணது மட்டும் இல்லாம உடனே அந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து அந்த ஒரு பிளாக் தன்னோட கால்ல படுறதுக்கு முன்னாடியே கையில வாங்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் டோனி அந்த ஒரு பர்சனை திரும்பி கூட பார்க்காம போயிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா டோனி ஃபேனா இருக்கிற நம்ம எல்லாம் அது ஒரு கொடியா தான் பார்த்திருக்கோம். ஆனா டோனி அதை தன்னோட நாட்டோட கொடியா பார்த்திருக்காரு. சரி, ஓகே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கறேன். உங்களை எத்தனை பேருக்கு நம்ம இந்திய நாட ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல ரெட்டை போடுங்க. பார்க்கலாம் எவ்வளவு